ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் மொபைலில் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாத ஆனால் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான உபயோகமான ஒரு பதிவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பழைய சாம்சங் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க இப்போ உங்கள் கூட இல்லை, வெளியூரில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபோனில் பேட்டர்ன் லாக்கு, பின் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் லாக்கு இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றோம். ஆனா போனை அன்லாக் பண்றது எப்படின்னு கேட்டா அவங்களுக்கே தெரியல. அதே மாதிரி உங்ககிட்டயும் பேட்டர்ன் லாக்கு, பின் லாக் எல்லாம் மறந்த ஒரு போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யலாம்? இந்த பேட்டர்ன் லாக்கோ, பின் லாக்கோ, ஃபிங்கர் பிரிண்டோ, ஃபேஸ் லாக்கோ எல்லாமே ஒரு மொபைலுக்கு இருந்தாலும் நமக்கு தெரியலனாலும் இதெல்லாம் எதையுமே போடாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எப்படி ஓபன் பண்றதுன்னு பிராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். இதுல எந்த சீக்ரெட் கோடும் கிடையாது, தவறான ட்ரிக்ஸும் கிடையாது. சாம்சங் போன்ல நான் நேரடியாக டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறேன். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இந்த சாம்சங் மொபைலில் பேட்டர்ன் லாக்கை மறந்துட்டேன். நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சீக்ரெட் கோட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியும் எதுவுமே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்க சீக்ரெட் கோடை யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூலமா ஆன் பண்றதுன்னு தெரிஞ்சுது. இது மாதிரி எந்த ஒரு ஃபேக் ட்ரிக்கும் நம்ம இதுல யூஸ் பண்ண போறதில்ல. கரெக்டான மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லாக்கை ரிமூவ் பண்ண போறோம். அது எப்படின்னா, உங்ககிட்ட லேப்டாப் இல்லாட்டி கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா டேட்டா கேபிள் வச்சு உங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. சும்மா கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான். நம்ம கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ எதையுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு கனெக்ட் பண்ணுறோம்னா, மொபைலுக்கு ஒரு இன்டிமேஷன், ஒரு கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இந்த கனெக்ஷனில் இருக்கிறப்பவே வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸ்க்ரீன் பிளாக் ஆகிற வரைக்கும். ஸ்க்ரீன் பிளாக் ஆனதுக்கு அப்புறமா வால்யூம் அப் பட்டனையும் பவர் பட்டனையும் சேர்த்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில செகண்ட் நீங்கள் அமுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு மெனு டிஸ்பிளே ஆகும். இதில் வால்யூம் டவுன் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் தான் மேலே கீழே போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 5ஆவதா இருக்கிற வைப் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ரி ரீசெட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை தான் யூஸ் பண்ணுறோம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிரும், எந்த டேட்டாவும் இருக்காது. ஆனால் இதில் ஃபேஸ் லாக்கோ, ஃபிங்கர் பிரிண்ட்டோ, பேட்டர்ன் லாக்கோ, பின் லாக்கோ எது வச்சுருந்தாலும் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா டேட்டாவும் ரிமூவ் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆர் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்டுன்னு கேட்கும். இதில் செகண்டாக இருக்கிற ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். உடனே ஒரு ப்ராசஸ் ஆகி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். பாருங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மெனு விசிபிள் ஆகும். இதில் ரீபூட் சிஸ்டம் நவுல செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அதுலேயே வச்சுட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். உடனே ரீபூட் ஆகுது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்க. இப்போ ரீபூட் ஆகி புது மொபைல் வாங்குறப்போ எப்படி டிஸ்பிளே இருக்குமோ அது மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறமா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். புது ஃபிங்கர் பிரிண்ட்டோ, பேட்டர்ன் லாக்கோ, ஃபேஸ் லாக்கோ செட் பண்ண சொல்லும். அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி
ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ புதுசாக கொடுத்த பேட்டர்ன் லாக்கை பேஸ் பண்ணி ரீபூட் ஆனதுக்கு அப்புறமா ஹோம் ஸ்க்ரீன் வர்றது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு விளக்கமாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.